அதுக்கு நம்ம ஆதவ் அர்ஜுன் மேல எல்லாம் தூக்கி பழிய போடுறாங்க. அவரு பாவம் நம்ம கட்சி வளரன்னு விரும்புறாரு, அது வேற விஷயம். அவரு மார்டின் அவங்க மாமனார் பெரிய கோடீஸ்வரர் வெல்லும் ஜனநாயக மாநாட்டுக்கு முழுக்க அவருதான் செலவு பண்ணாராம். கொடுக்கக்கூடிய 50,000னால நம்ம உறவு முடிஞ்சிடப்படாது. வரப்போற எலெக்ஷனுக்கு டொனேஷனா ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா அர்ஜுன் ரெட்டி, அவர் அர்ஜுன் தான் அவரு சொல்றாரு, அவரு எங்கேயும் ரெட்டின்னு சொல்றது கிடையாது. இவன் சேர்த்து சொல்றான் அர்ஜுன் ரெட்டி, ஏன்னா அவர் தெலுங்குன்னு சொல்லணுமா. சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க, இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை பேசுற இயக்கம் இந்த இயக்கம். சாதி பெருமை பேசுறவன் இல்ல. நான் சொல்லு இடத்துலயும் சொல்லல, கூட்டணியை முறிக்கிற வகையில் நான் எதையும் பேசல. எங்களுக்கு இருக்கிற வழியை நாங்க சொல்றோம், அது எங்க துணிச்சது. இத்தனை நாளா என் பையனை ஏமாத்தி பணம் புடுங்கிட்டு இருந்த, இப்ப என்ன மிரட்டி சொத்தை எழுதி வாங்கலாம்னு பாக்குறியா? நாங்க திமுக கூட்டணியில இருக்கும்போதே நாங்க போராடுகிறோம், அது எங்களுக்கான துணிச்சல். அது மக்கள் கூட்டம் என்ன தேடி வர்றாங்கன்னா ஏன் நிறைய கடை வாங்கிருக்கீங்களா? அந்த அளவுக்கு மக்கள் என்ன நம்புறாங்க. நாமக்கல்ல போராடணும், வேங்கவேலுக்காக போராடினோம், ஸ்ரீமதி படுகொலையை கண்டித்து போராடினோம், திருநெல்வேலியில போராடினோம், தென் மாவட்ட படுகொலைகளை கண்டித்து, கள்ளக்குறிச்சி சாராய சாவுகளை கண்டித்து போராட்டம் நடத்தினோம். புரிஞ்சதா? கூட்டணியில இருக்கிற போது இதையெல்லாம் பேசுகிற துணிச்சல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருக்கிறது. நான் ஒருத்தங்க இருக்கங்கிற மறந்து வளவளம் பேசிக்கிட்டீங்களா? இதை எடுத்தா திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இடையில ஒரு கான்ட்ரவர்சி உருவாகுங்கிறது எங்களுக்கு தெரியாதா? அது பிரச்சனை ஆக வாய்ப்பு இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சுக்கிட்டியா? ஆனாலும் இது மக்கள் பிரச்சனை, அதனாலதான் நான் சொன்ன எதிர்கொள்ள தயார்னு. அப்படி ஒரு வேளை இதனால ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் உருவானா, ஒரு எதிர்மறை விளைவு ஏற்பட்டாலும் வேறு வழி இல்லை, அதை எதிர்கொண்டாவது மதுவை ஒழிக்கிற நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்போம். ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். கண்டுக்காதீங்க. முதல் நாளிலே இதை கூட்டணியோடு சேர்த்து பார்க்காதீர்கள், தேர்தலோடு சேர்த்து பார்க்காதீர்கள், இணைத்து பார்க்காதீர்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஆனா இவங்க இல்ல, இப்படி காய் நகர்த்துறாரு, அப்படி காய் நகர்த்துறாரு, திமுகவை அவர் விட்டு வெளியே வர போறாரு, எடப்பாடி கிட்ட பேசிட்டாரு, டெப்டி சிஎம் வாங்கிட்டாரு. நான் பிரதமராகலான்னு ஆசைப்படுறேன், நீ போய் துணை முதல்வர். நீங்க மேல சொல்லுங்க. ஏன் எய்மே வேற, நீ என்ன டெப்டி சிஎம் சொல்றது, துணை முதல்வர்னு? ஏன் பிரதமர் ஆகிறது எனக்கு தகுதி இல்லையா? பிரதமர் ஆவதற்கு நான் ஆசைப்படக்கூடாதா? இந்த ஜாதகக்காரன் செத்தே 10 வருஷம் ஆச்சியா?